தனுஷ் சிவகார்த்திகேயன் உச்சக்கட்ட ஃபைட். என்னதான் பர்சனல் பாலிடிக்ஸ் என்றாலும் அண்ணன் தனுஷ் இப்படி பண்ணிருக்க கூடாது என்று சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கதற போவது நிச்சயம். ஏனென்றால் கிடைக்கிற தகவல்கள் அப்படி. நானும் அவரும் அப்படியேதான் இருக்கோம். 2 பேருக்கும் நடுவுல சண்டை மூட்டிவிட நினைக்கிறவங்க எல்லோருக்கும் ஏமாற்றம் நிச்சயம் என்று தனுஷும் சிவகார்த்திகேயனும் தோளில் கை போட்டு கொண்டு கூவி கூவி மறைத்தாலும் உள்ளுக்குள் ஓடும் அண்டர் கரண்ட் ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கிறதா? தனுஷின் கம்பீரத்தை வேலையில்லா பட்டதாரிக்கு முன், வேலையில்லா பட்டதாரிக்கு பின் என்று 2 வகையாக பிரிக்கலாம். அதற்கு முன்பு அவர் எங்கு போனாலும் அவரிடம் அவர் வளர்த்துவிட்ட சிவகார்த்திகேயனை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். வியாபாரிகள் இன்னும் மோசம். முதல்ல சிவகார்த்திகேயன் படத்திற்கு ஒரு விலை சொல்லுங்க, அப்புறம் உங்க படத்தை பற்றி பேசலாம் என்றெல்லாம் வெறுப்பேற்ற ஆரம்பித்தார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேர் நட்பிலும் கரையான்களை அவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. நல்ல வேலை, வேலையில்லா பட்டதாரி ஓட்டமாய் ஓடி தனுஷின் மானத்தை காப்பாற்றியது. இப்போது சிவகார்த்திகேயன் நேரடி எதிரியோடு உறவாட ஆரம்பித்திருக்கிறார் தனுஷ். இப்போது நாம் சொல்ல வருவதுதான் அதைவிட முக்கியமான மேட்டர். தற்போது தனுஷ் தயாரித்து வரும் காக்கி சட்டை படத்தை வேறொரு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டார். ஒரு பெரிய அட்வான்ஸும் கைக்கு வந்தது. இந்த நிலையில் இவர் நடித்து வரும் அநேகன் படமும் முடிகிற நிலையில் இருக்கிறது. தனுஷின் விருப்பம் என்ன தெரியுமா? காக்கி சட்டை எப்போ திரைக்கு வருகிறதோ அதே நாளில் நம்ம அநேகன் ரிலீஸும் அப்பவே பண்ணுங்க என்பதுதான். ஆரம்பத்திலே ஏதோ விளையாட்டுக்காக சொல்கிறார் என்று நினைத்த பலருக்கு அதிர்ச்சி. இந்த விஷயத்தில் ரொம்பவே சீரியஸாக இருக்கிறாராம் தனுஷ். ஆக அநேகன் பட நிறுவனத்திடம் அவர் வைத்திருக்கும் முக்கிய கோரிக்கையே இதுதான் என்கிறார்கள்.